புனித் ராஜ்குமார் சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா வந்திருக்கோம். எனக்கு விவரம் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு தமிழ்நாடை தாண்டி அடுத்த ஒரு அதர் ஸ்டேட்டுக்கு வந்த ஒரு இடம்னா அது இந்த கோடிலிங்கேஸ்வரர் கோயில் தான். போய் பார்க்கலாம். உள்ள மெயின் என்ட்ரன்ஸு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கு. உள்ள போய் பார்க்கலாம். கேமரா அலௌடான்னு தெரியல. இந்த சாய்பாபா மூவியில், தமிழ் மூவியில் பார்த்துருப்பீங்க. அதுவே ஒரு டப்பிங் மூவி தான். அதில் நம்ம எஸ்பிபி நடிச்சிருப்பாரு. நெப்போலியன், எஸ்பிபி, அதுக்கப்புறம் நக்மா இருப்பாங்க அதில். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 1 கோடி லிங்கம் தெரியுதா? இன்னும் நான் மூவியில் தாங்க பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பாருங்க. என்னால் கவுண்ட்லாம் பண்ண முடியலைங்க, அவ்வளோ லிங்கம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிக்ஸாக இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இருந்தே ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு வேண்டுதலோட வேண்டிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. அது வேண்டுதலுக்காக பண்ணுவாங்க. என்ன வேண்டுதல்ன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. குட்டி லிங்கம் என் கைக்கு வரப்போகுது பாருங்க. கோவிலை சுத்தி வச்சிருக்காங்க. இந்த லிங்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக தான் இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது. சில இடங்களில் மூவ் பண்ணுற மாதிரியே ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சுல்ல. கோவிலை சுற்றி இருக்கு. யாரெல்லாம் கர்நாடகாவில் இந்த டெம்பிளுக்கு வந்திருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க.
பார்க்கலாம் எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அப்படிங்கறத. டியர் மக்களே, நம்ம இப்ப வரைக்கும் பார்த்தது சாம்பிள் தான், ஓகேங்களா? மெயினான என்ட்ரன்ஸ் இதுதான். மெயினே இங்கதான் இருக்குங்கிறாங்க, போய் பார்க்கலாம். என் பேக்ல பாருங்க, அதான் மெயின். உள்ள போய் பார்ப்போம். கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே நம்ம எல்லா கோவில்லையுமே ஃபர்ஸ்ட் நம்ம பிள்ளையாரை வணங்கிட்டு விநாயகர் வணங்கிட்டு தான் எல்லாமே முதல் காரியத்தை ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நம்ம விநாயகர் வணங்கிட்டு உள்ள என்ட்ரி ஆகும். இந்த டெம்பிள்ல பெரிய லிங்கம் ஒன்று இருக்கும். நம்ம மெயினா அந்த மெயின் ரோட்ல வரும்போதே அந்த லிங்கம் தெரியும். நமக்கு அட்ரஸ் தெரியலனா கூட அந்த லிங்கத்தை வச்சு நம்ம அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துடலாம். சண்டேங்கிறதுனால பாத்தீங்கன்னா ஓவரா க்ரௌடா இருக்கு. நம்ம பீப்புள், அதாவது யாருன்னா தமிழ்நாட்டு மக்களை தாண்டி தமிழ்நாட்டு மக்கள், அப்புறம் இங்க கர்நாடகாவில் இருக்க தெலுங்கு மக்கள், அதுக்கப்புறம் ஹிந்தி பேசுறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டெம்பிளுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதிகமா மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியில இருக்கிறவங்க, ஹிந்திக்காரங்க தான் அதிகமா வந்திருக்காங்க. டியர் மக்களே, மக்களே எப்படின்னா நம்ம இப்போ அங்க சாமி கும்பிட்டு இப்படியே வர முடியாது. ஏன்னா அங்கங்க கயிறு கட்டி வச்சிருக்காங்க, ஓகேவா? கண்டிப்பா நம்ம அந்த உள்ளதான் அப்படிதான் போய் தான் கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே சமயம் எனக்கு பின்னாடி பாருங்களேன், அந்த பிரம்மாண்டமான அந்த சிவன், ஓகேவா? இங்க பாருங்க, அந்த லிங்கம் இருக்கிறதுலே அந்த பிரம்மாண்டம் இங்கதான் இருக்கு. நம்ம அப்படி போய் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? என் பின்னாடி பாருங்க, நம்ம கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா காக்காசாவடி வாளையார் போற ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு நந்தி இருக்கும். அதே சைஸ்ல இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா அந்த நந்தி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அதை விட கொஞ்சம் சைஸ் கம்மி தான். இங்க பிரம்மாண்டமான அந்த சிவலிங்கம். நம்ம ஈசா யோகால இருக்கிற அந்த சிவன் ஃபேஸ் மாதிரி இங்க ஒரு லிங்கம், பிரம்மாண்டமான ஒரு லிங்கம். கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு 100 அடிக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். 100 feet. அந்த சிவனை பார்த்த மாதிரி இந்த நந்தி அவரை பார்க்கற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நான் பேசுறது வந்து அவ்வளவுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட மைக் இல்ல, அதனால கொஞ்சம். அதுக்கப்புறம் டியர் மக்களே, இந்த பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா லிங்கம் தாங்க சுத்தியும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட் விட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு வந்தது ரொம்பவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். சின்ன வயசுல இருந்து வந்தது கிடையாது, ஃபர்ஸ்ட் ஒரு அனுபவம் அழகா இருக்கு. டியர் மக்களே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த லிங்கத்தை அப்படியே கையால தூக்கணும்னு ஆசை, ஓகேவா? பாகுபலியில வர நம்ம பிரபாஸ் மாதிரி லிங்கத்தை தூக்கிட்டு போகணும். அதுதான் முடியல, பார்க்கலாம். அந்த லிங்கத்தை தான் என்னால தூக்க முடியல. ஸோ அதனால அதை அப்படியே சின்னதாக்கி என் கையில நான் எடுத்துட்டேன். சாய்பாபா அப்படிங்கிற அந்த தமிழ் மூவியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரீசெண்டா நம்ம ராகவா லாரன்ஸ் நடிச்ச சிவலிங்கா அப்படிங்கிற மூவியோட செட்டு நினைக்கிறேன். இங்கெல்லாம் ஷூட்டிங் நாட் அளவுக்கு தான் நினைக்கிறேன். அது வந்து செட் போட்டு எடுத்துருக்கலாம். ஆனா உள்ள இருக்கிற சில இந்த டெம்பிள்லாம் காட்டும் போது அதெல்லாம் ரியலா தான் இருந்துக்கலாம். சிவலிங்கா அப்படிங்கிற மூவியோட ரியல் பிளேஸ், ஓகேங்களா? சிவலிங்காலையும் நான் பார்த்திருக்கேன், மறந்தே போயிட்டேன். சாய்பாபா மூவி அண்ட் சிவலிங்கா மூவில பார்த்த அந்த பிளேஸ். நல்லா இருக்கா? அடுத்த பாட்டுங்க, அங்க இருக்கிற அந்த பெரிய லிங்கம் அதே மாதிரி இங்க சேம் அதே ஒரு மாடல்ல, அந்த சைஸை விட கொஞ்சம் சின்னதான ஒரு சைஸ். கிட்டத்தட்ட 1 கோடி லிங்கம் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. மேபி 1 கோடி இருக்கலாம். கமெண்ட்ல சொல்லுங்க, இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத.
வேறயா? ஓகே, இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து இருக்கிற இடம் கர்நாடகாவில் கேஜிஎஃப்ங்கிற ஒரு ஊரில். கேஜிஎஃப்ங்கிற அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு வரணும் அப்படின்னாலே பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோடிலிங்கேஸ்வரர் டெம்பிள். ஓகேவா? கோடிலிங்கேஸ்வரர் டெம்பிள்னு சொன்னீங்கன்னா இங்கேயே உங்களை கூட்டு வந்து விட்டுருவாங்க. நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வரும்போதே தெரியும் உங்களுக்கு. அங்கே இருக்கிற அந்த சிவனோட அந்த லிங்கம் வந்து உங்களுக்கு பஸ்லேருந்து வரும்போதே உங்களுக்கு அந்த வியூ வந்து உங்களுக்கு தெரியும். டியர் மக்களே, நான் ஒன்று சொல்ல உங்களுக்கு மறந்துட்டேன். அதாவது இதோ இந்த பிக்சரில் இருக்கார்ல, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன வார்த்தைனா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த டெம்பிள், இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிலிங்கம் வந்ததுக்கப்புறம் என்னை உயிரோட அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ரொம்பவுமே அந்த கடவுள் மேலே ரொம்ப பக்தி ஏற்கிற ஒரு வேண்டுதல்னு சொல்லலாம். அவ்வளோதாங்க. அவரோட ஆன்மீக வேண்டுதல் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. அவளுக்குள்ள அந்த கடவுளை வந்து நேசிக்கிறாரு. சரி, ஓகே, அவ்வளோதான். நம்ம அந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். கார் பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாகவே இருக்குது. அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு தனியாக அங்கே பிளேஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் கேஜிஎஃப் பஸ் ஸ்டாண்ட். மெயின் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். அதுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டை காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட்லேருந்தே இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கான். எந்த ஒரு மாற்றம் இல்லையா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோலாம் பாருங்கள் கலர் கலராக இருக்குது. பிளாக்கு, க்ரீனு, ப்ளூ. புனித் ராஜ்குமார் சார். தான் மெயின் பஸ் ஸ்டாண்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்குது.